அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப 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 எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். மிக சிறப்பான ஒரு அமைப்பில் குரு பகவான் இப்போ கடகராசிக்கு பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பான விஷயங்க. ஏன்னா உச்சம் பெற்று பெயரக்கூடிய போது அந்த குருங்கிற சுபகிரகம் சுபகாரகத்தன்மையை கொண்ட 9 கோள்லையும் முதன்மையான கோள் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் குரு பெயர்ச்சி 2026 அற்புதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 25 ஈவினிங், அதாவது 26 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 26/5/2027 ஒரு பயிற்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி, திருக்கணிதம்படி அப்படி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய அந்த 12ஆம் தேதி 2/6/2026 குரு பயிற்சி மிக சிறப்பாக பெயரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பகல் 12 மணிக்கெல்லாம் பெயரக்கூடிய அமைப்பு புனர்பூஷம் 3ஆம் பாதத்துக்கு வருது. அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றங்கள், பல விஷயங்கள் புதுமையான விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சிம்மத்துக்கு ஒரு சில மாதங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கடகத்துக்கு வரார். இது ஒரு அமைப்பு உண்டுங்க. அப்போ அக்டோபர் கடைசியில் 31ஆம் தேதி பெயரக்கூடிய அந்த சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மத்தில் பெயரக்கூடிய விஷயத்துக்கு குரு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயம் கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்மா அப்படிங்கிற ஆதிக்கம், சூரியன் அப்படிங்கக்கூடிய ஆதிக்கத்தில் அதிபதியில் சிம்மம் இருக்குது. இது முதன்மையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 12 கட்டத்திலையுமே உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலங்களோ ஒரு மாற்றங்களோ மாறி மாறி இந்த இப்போ சொல்கிறோம்ல இந்த 4 மாதம் ஒரு தடக்கையும் அப்புறம் ஒரு 6 மாதம் இது மாதிரி ஒரு 3 விதமான பிரிவுகளாக இந்த குரு பயிற்சி 1 இயர்ங்கிறது ஒரு குரு பயிற்சிங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கான அமைப்பு மாறி மாறி ஒரு பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் உள் வாங்கிக்கணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் உங்களுடைய குரு எப்படி இருக்குது, ஜனன காலத்தில் இப்போ பெயரக்கூடிய குரு என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிறத ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இதை எல்லா ராசிக்காரமும் பார்த்துக்கணும். இவங்களுக்கு தான் நல்லது இருக்குது, அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ அதிசாரமாக மாறக்கூடிய அமைப்புகளாக ஒரு ரிவர்ஸில் வரும்பொழுது வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்போனால் மகரத்தை பார்க்குறாரு. ஏன்னா 5, 7, 9 தான் மிக சிறந்த பார்வைகள். இதில் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது மீனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக பல பிரச்சனைகளை, ராகு கேது சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரணும்னு வாழ்த்தி, மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலாபலன் பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் நட்பு உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ மலேசியா, ஹைதராபாடு, USA, UK எல்லாத்துலேயும் நமக்கு கால்ஸ் வருது. எல்லாருக்குமே நம்ம நல்ல பலனை கொடுக்கணும். ஆன்மீக சிந்தனையோடு எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாத்துடைய கஷ்டமும் தீரதுக்கு நம்மளால் முடிஞ்ச வழியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்வழி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் சொல்லியிருக்கோம். கும்பராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். அருமையான விஷயங்கள்லாம் மாற்றங்கள் உண்டா? இந்த குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்குங்க மேடம் அப்படிங்கிறது கேட்கறது தெரியுது. 7.5 சனி, 2ஆம் இடத்து குடும்ப சனி, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது 50-50ங்க, ஒரு 50% உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்படி ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்தில் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான்
உட்காரக்கூடிய இடம் பால். அப்போ உங்களுக்கு உடம்பு தொந்தரவு, மனப்பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். மன தெளிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, யார் என்ன அப்படிங்கிற புரிதலை. இந்த 7.5 சனியில் தான் மனுஷன் வந்து யாராரு எப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. உறவுகள் வழியிலையாக இருக்கட்டும், நட்பு வட்டாரத்திலையா இருக்கட்டும், நம்மளுடைய விஷயத்தை தடம் போட்டு புடம் போட்டு அப்படியே படிக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே நம்ம ஸ்டடி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த சனி பகவான் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய போதகர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகளை வந்து கொடுத்து சரி பண்ணுவார். அதெல்லாம் இருந்தாலும் உங்களுடைய 2ஆம் இடத்தை, உங்களுடைய குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழில் விருத்தியாகும். பார்வை என்ன பாருங்க, நீங்கள் உட்கார இடத்த தான் பார்த்துக்கிட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு குழப்பிக்க கூடாது. நம்ம என்ன சொல்கிறோன்னு கேளுங்க. அப்போ 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில் நல்லா இருக்கும். வருமானம் இனிமேல் கொஞ்சம் உயர்வை கொடுக்கும். 2 வருஷமாக இருந்த பிரேக்கெல்லாம் இப்போ சரியாகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்குது. இது மகரத்தை. அப்போ அயன சயனம், உங்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தூக்கம் நல்லா வரும். நல்ல நிம்மதியான தூக்கம் தூங்க போகிறீங்க. இவ்வளோ பிரச்சனை, மன உளைச்சல்லாம் இருந்துச்சுங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மாதம் நல்ல வருமானம் வந்துச்சு. ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க அல்லது ஒரு ஃபேன்சிஸ்ட் கடை வச்சுருக்கீங்க, ஏதோ ஒரு ஜாபு விலகி போயிட்டுருக்கீங்க, மன உளைச்சலாக இருந்திருக்கும். அதெல்லாம் என்னாகும், அந்த உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். முதலாளிகள்லாம் உங்களை மதிப்பாங்க. இனிமே வாங்கப்பா உட்காருங்க, பரவாயில்ல, லீவ் எடுத்துக்கிறீங்களா, எடுத்துக்கோங்க, அதனால் கவலை இல்லை, பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மதிப்பு உயரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு இருக்கும். 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ இந்த 2ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய வரவு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பை கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவு இருக்கும், அப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒவ்வொன்று இல்லைனாலும் நமக்கு ஓரளவு பணம் வரும். அதில் என்னன்னா உங்களுக்கு செலவுகளும் அந்த அளவுக்கு இருக்கும். அதை வந்து நீங்கள் சமாளித்து வரணும். எதிரிகள் அப்படிங்கக்கூடிய அமைப்பு, ஏன்னா ருணரோக சத்துருன்னு சொன்னோம். அப்போ என்னாகும், உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாக ஆகக்கூடிய கட்டம். கடன் தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு. எல்லாமே படிப்படியாக தான். ஏன்னா அதிசாரமாகவும் உங்களுக்கு வெளியே போகக்கூடிய அமைப்பு குரு வராரு. அப்போ 7ஆம் இடத்துக்கு வரும். அந்த காலகட்டம் வந்து உங்கள் மனைவிக்கு உடல்நிலை பிரச்சனைகள் வரலாம், உங்கள் மனைவியினர் ஒரு சண்டை சச்சரவு வரலாம், ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை தலை தூக்கும். இதுபோல் இந்த 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் பிரச்சனைகளை வந்து மாற்றி மாற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த குரு பெயர்ச்சி இருக்குதுங்க. அதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் நல்லா வந்து கவனமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதிக ஆசை, அதிக பேராசை இதை மட்டும் நீங்கள் பண்ண வேண்டாம். குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், புதிய தொழில் தொடங்குறதாக இருக்கட்டும், திருமணத்துக்காக நாங்கள் எடுக்க போகிறோங்க அப்படிங்கிற ஜாதகம் அமைப்பாக இருக்கட்டும், ஜாதகத்தை கவனமாக பார்த்துக்கணும். சரியாக இருக்கா, உங்களுக்கு தசாபுத்தி ஒத்துழைப்பு கொடுக்குதா, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி அமைப்பாக இருக்குது, குரு வலிமையாக இருக்கா, இதெல்லாம் பார்க்காம கண்டிப்பாக வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நீங்கள் பாட்டுக்கு அவசரப்பட்டீங்கன்னா அது பிரச்சனையில் கொண்டு வந்து நிறுத்தும். அதனால் குரு பகவான் உச்சம் பெற்று இருக்கிறனால எல்லா விஷயத்துக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரி பலாபலனை தரமாட்டார் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஜலராசியை பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கனால திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு அருகிலேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கோயில்லையோ இருக்கக்கூடிய கும்பாபிஷேகம் நடக்குது, திருப்பணி நடக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஹோமத்துக்கான இந்த அனுகூதி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் கூட வாங்கி ஒரு 1 லிட்டர் பசு நெய் வந்து யாக சாலைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். சமைத்து கட்டு வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் குரு தோஷத்தை வந்து நீக்கும். அந்த குருவாக இருந்து செய்யக்கூடிய பிராமணருக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா வஸ்திரம், வேஷ்டி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அவங்க பெரியவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இதெல்லாம் கும்பராசிக்கு நீங்கள் ரொம்ப ஒரு உயர்வான விஷயத்தை வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரம் செய்யும் பொழுது நல்லா இருக்கும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.